என்னோட பேர் அறிவு மேடம். இப்ப நான் சென்னையில தான் வரேன். சரி. பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு நடப்புல கள்ள நோட்டுன்னு ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. அத எப்படி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம், எப்படி அவங்கள நாங்க நம்ப வச்சோம், இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் திருந்தி ஒழுங்கா இருக்கேன். சரி. இத பத்தி ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கு சொல்லணும், அதான் என்னோட ஆசை. அதுக்குதான் இங்க உங்களை தேடி வந்திருக்கேன். சோ கள்ள நோட்டு நீங்க செஞ்சிருந்தீங்க? இல்ல மேடம், அதாவது எப்படின்னா கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்கு. சரி. அது நமக்கு கேடு விளைவிக்கும், நம்ம பார்த்திருக்கோம், தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு சில நண்பர்களால இந்த பழக்கம் வந்தது. அதை வச்சுதான் நான் அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தலாம், அவங்க இருந்து பணத்தை நம்ம வாங்கிட்டு 1க்கு 2, அதாவது நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் தருவோம், இப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம். சரியான டபுள் 100%. ஆமா. சரி. இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு நான் சில பேர் எப்படி எப்படி ஏமாத்தலான்னு ஐடியா பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது எப்படி பண்ணணும் உங்ககிட்ட ஒரு டெமோ காமிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சுதான ஒரு லேடி பேசினாங்க, மதிவானன்னு ஒருத்தர் பேசினாங்க. 2 பேரும் இந்த வகையில தான் ஏமாந்துருக்கணும். இந்த வகையில தான் அவங்க ஏமாந்துருக்காங்க. அது மக்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா இது இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லா நேயர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது எப்படி நடக்கிறது. இப்ப இவங்க சொன்னாங்க நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எப்படி பண்றாங்க, இது எப்படி நடக்குது, இது கண்டிப்பா நானும் எங்க நேயர்களும் கண்டிப்பா அது பார்த்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க அது டெமோ காமிக்கணும். நிச்சயமா பண்றேன் மேடம். உங்களுக்கு என்ன பொருள் தேவை அது சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணியும் நான் ஒரு கவர் ஒண்ணு கொடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. பக்கெட் வந்துச்சு, நீங்க கேட்ட கவரும் வந்துச்சு. ஆமா மேடம். மேடம் இது பாத்தீங்கன்னா இது ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு வரது மேடம். இந்த பேப்பர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, பாருங்க ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்கும். அது இல்லாம இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸும் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. பட் ஏன் இந்த மாதிரி பாட்டில் இப்படி இருக்குன்னா இங்க லோக்கல்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாது இது என்ன பிராண்ட், எங்க இது வருதுன்னு. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். 1, 2 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். நோட்டு கலர் மாறது இதுதான் மேடம். மொத்தம் 3. இப்ப பாருங்க உங்க முன்னாடி வாட்டர் மட்டும் தான் வச்சிருக்கேன். பட் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நோட்டோட கலரை மாத்துறது. இதுல இருந்து ஒரு டிராப் ஃபர்ஸ்ட் போட்ட உடனே இப்படியே தண்ணி பொங்கும் பாருங்க. தண்ணி பொங்கிட்டு இருக்குங்களா? ஆமா. இந்த பாட்டில் இருந்து 2 டிராப் ஊத்த போறாங்க. 1, 2. இதுல முக்கியமா வந்து ஸ்மெல் வருதுங்க. சும்மா வெறும் தண்ணியில கொதிக்குது இல்லைங்களா அது. இது வந்து 3வது மேடம். பாருங்க 1, 2, 3 ஊத்திட்டு இதுல இப்ப இந்த பிளாக் ஸ்மெல் மாறிடுச்சுல்ல? மாறி நல்ல ஸ்மெல் வரும் மேடம். நல்லா பாருங்க, இங்க பாருங்க. அப்படி இந்த நோட்டை உள்ள போடுறேன். நல்லா பாத்துட்டுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் மேடம். சரி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கை விட்டு எடுத்தோம்னா உள்ளது வெறும் நோட்டுங்களா தான் வரும். இது எவ்வளவு நேரம் இப்படி கிண்டி இருக்கணும் மேடம்? 20 ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணோம்னா இது ஃபுல்லா வந்து இதுவாயிடும் மேடம். உங்களுக்கு அப்படியே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் நோட்டாவே தான் வரும். எவ்வளவு பெரிய ஏழைங்க வருவாங்க, எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க, எங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோம். இது ஹெல்ப்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா மேடம். ஏன்னா ஏழைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அன்றாட. ஆனா இது நம்ம பண்ற துரோகம் இல்ல? துரோகம் தான் மேடம். அதனாலதான் மனசாட்சி உறுத்துது. அதுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கும் வயிறு இருக்கு. நீங்க சொல்லி ஒரு half an hour ஆயிடுச்சு. எங்க காசு எங்க ரெடி ஆயிடுச்சு மேடம். இப்ப காமிக்கிறோம். உங்ககிட்ட சொன்னேன் என்ன பண்ணேன், ஒரே ஒரு பிளாக் அதுதான் போட்டேன். இந்த பிளாக் மாதிரி ஏதோ போட்டீங்க. கண்டிப்பா. இப்போ ஃபுல்லா பிறகு நோட் ஆயிடுச்சு. அது எல்லாமே நோட்டா மாறிடுச்சு. ஆமா. பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? என்னங்க இது எல்லாமே ஒரிஜினல் நோட் தானா? அத நான் பார்க்கலாமா? தாராளமா.
ஐயோ, அப்படியே ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்பவே முடியல. எடுக்க எல்லாம் நோட்டா தான் வந்துருக்கு. சரி, இப்ப நீங்க போட்ட அட்டையில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வரும்? இது பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டது பாத்தீங்கன்னா 20,000 rupees வரைக்கும் எடுக்கலாம். 20,000. அந்த கருப்பு இது மாதிரி ஏதோ ஒரு சைஸ்ல போட்டீங்க. கண்டிப்பா. அது எல்லாமே மாறி 20,000 வரும். கண்டிப்பா. ஏன்னா எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. இல்ல மாதிரி மக்கள் தேடி வராங்க, சரிங்க. ஆனா நம்ம செய்யறது ரொம்ப தப்பான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அது உண்மை மேடம். இது மாதிரி யாரும் இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லி தான் அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் டெமோ பண்ணதை நீங்க பாத்தீங்க. இதுக்கப்புறம் எப்படிலாம் ஏமாத்துவோம் நான் சொல்றேன். எனக்காக ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஏரியாவை பார்த்து போவோம். சரி. அங்க இருக்க ஷாப்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். எந்த ஷாப்ஸ்ல யார் கொஞ்சம் வீக்கா இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சுங்களேன், போறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அரிசி பருப்பு மற்றபடி எல்லாம் கொள்முதல் பண்றதுக்கு அவசியம் பணம். அதுல வீக்கா இருக்கானா நேரா போவோம். ஏதாவது சம்திங் சாமான் வாங்கிட்டு அவன் கண் பார்வைப்படுற மாதிரி எங்க பர்ஸ் மேல பர்ஸ் அப்படி விரிச்சு காமிச்சு 1000, 500, 1000, 500 பல்கா இருக்கும். அவன் கண்ணுக்கு தெரியணும் இவர் யாரு. திடீர்னு வர்றாரு, 2000 ரூபாய் வாங்குறாரு, 3000 வாங்கிட்டு போறாரு, இவர் எங்க இருந்து வராரு அவன் திங்க் பண்ணுவான். நம்மள நோட்டீஸ் பண்ணுவோம். சரி. திடீர்னு ஒரு நாள் பைக்ல வருவோம், திடீர்னு ஒரு நாள் கார்ல வந்து இறங்குவோம். அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரியும் நிறுத்துவோம், போவோம். அதே மாதிரி பர்ஸை பிரிச்சு காமிப்போம். அவன் பார்வைக்குள்ள எங்க பர்ஸ்ல தான் இருக்கும். நாளடைவில் கொஞ்சமா பேசும்போது சொல்லுவான், சார் நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, புதுசா இங்க வந்திருக்கீங்களா, என்ன ஒர்க் பண்றீங்க. நான் ஒன்னும் சொல்லுவேன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மணி கிடைக்குது, இதை நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். சார் நீ என்ன பண்றீங்க, சார் இந்த மாதிரி எனக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும், எனக்கு இவ்வளவு பணம் தேவை. ஓ அப்படியா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிட்டோம். சரிப்பா நீ கேட்கிற, உனக்காக நான் ஒண்ணு பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5000 ரூபாய் கொடு, உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன். எப்படி சார் அப்படி கிடைக்கும், எவ்வளவு நாள் என்கிட்ட வாங்கினல, 2000, 3000 சாமான் வாங்கிட்டு போனல, உனக்கு காசு கொடுத்தேன்ல, அது எல்லாமே கள்ள நோட்டு. அவன் சாக்காது. சார் என்ன சார் சொல்றீங்க, இது நடந்ததுக்கு சாத்தியமா சார், நீ என்ன பண்ணது காசு? சார் நான் மற்ற கடையில் கொடுத்துன்னு சரக்கு வாங்கிட்டேன் சார். யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லை சார். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதுதான். நீ மாட்ட மாட்டேன். அவனும் அவன் என்ன பண்ணுவான், அடிச்சு பிடிச்சி 5000, 10,000 ரெடி பண்ணி கொடுத்து எங்க கிட்ட கொடுப்பான். அவன் முன்னாடியே அப்படியே டபுளா கொடுத்துட்டு நாளடைவில் அவனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவன் நம்ம கிட்ட கேட்பான், சார் அப்படி கேட்டா 1 லட்ச ரூபா வேணும் சார். இல்லப்பா திடீர்னு கேட்டா அந்த அளவுலாம் கிடைக்காது, ஒண்ணு பண்றேன், மொத்தமா ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணு, 6 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், கொஞ்சம் விதமா நீ வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 3 லட்ச ரூபா ரெடி பண்ற வரைக்கும் நான் பண்றேன். சார் இது மாதிரி அமௌண்ட் ரெடி பாருங்க, எங்க வரணும் சார். அது வரைக்கும் நீங்க போடுறதெல்லாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா. அவதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு, எங்களோட ஓன் மணி, ஒரிஜினல் மணி. சரி சரி, ஓகே. இத வச்சு அவனை டாக் அப் பண்ணி எங்க வரணும், எங்க மீட் பண்ணலாம். சார் கடையெல்லாம் வேண்டாம், ஒண்ணு பண்ணுங்களேன்,